அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹெல்த்தியான டேஸ்டி மம்மு ராகி களி ரொம்ப ஈஸியான முறையில் கட்டிகள் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த டம்ளரில் ராகி மாவு அளக்குறீங்களோ அதே கிளாஸ் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஓரளவு சூடானதும் ராகி களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட அரை மணி நேரம் ஊற வைத்த சிறுதானிய அரிசி, இன்றைக்கி நான் வரகரிசி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அதில் சேர்த்திக்கலாங்க. ஒரு கை அளவு இருந்தால் போதும். இதனால் நம்ம ராகி மாவு போட்டு கிளறும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா அழகாக பந்து போல் வரும். நாம் சேர்த்த சிறுதானிய வரகரிசி நல்லா வெந்து கொடுத்துருச்சுங்க. நம்ம அமுக்கி பார்க்கும்போது நல்லா அரிசி அழிஞ்சு வரும். அதுதான் வெந்த பக்குவம். சிறுதானிய அரிசி பொதுவாகவே 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா வெந்து கொடுத்துரும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவை நல்லா கெட்டியாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம உலையில் கொதிக்கிற அரிசி கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ராகி மாவு நீங்கள் கலக்கும்போது நல்லா கெட்டியாக தாங்க கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அளவோடு நல்லா வெந்து வரும். அடுத்ததாக ராகி மாவு சேர்த்த பின்னாடி ஃபயரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடியில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு உள்ளாரையே நம்ம சேர்த்த மாவு அரிசி கூட சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. முக்கியமாக ஃபயரை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அங்கங்கே பபுள்ஸ் தட்டுப்படுங்க. இப்போ நம்ம கரண்டியை விட்டு மெல்ல மெல்ல கிளறி விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மாவு சூப்பராக வெந்து கொடுத்துருங்க. ராகி களி நல்லா வெந்ததுக்கான அடையாளமே இந்த மாதிரி முட்டுக்கள் வர்றது தான். இதனால் அடியிலிருந்து மாவு நல்லா வெந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ராகி களி அருமையாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது வெந்தது எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கையை தண்ணியில் நனைச்சி மாவு மேலே வச்சு எடுத்தோம்னா கையில் மாவு ஒட்டாமல் வரணும். இதுதான் பக்குவம். இதை எப்படி பரிமாறலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்து வச்ச ராகி களி பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி சேர்த்திருக்கேன். அதில் நம்ம மாவு எடுக்கக்கூடிய கரண்டி சேர்த்திருக்கேங்க. அடுத்ததாக நம்ம பரிமாறக்கூடிய பிளேட், நம்ம தண்ணி சேர்த்த கரண்டியை நல்லா ஒரு தடவை பிரட்டிட்டு ராகி களி எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா அழகாக பந்து போல் விழுந்துருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது கை வச்சு எடுக்கிறதுக்கு முடியாது. இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பந்து ஷேப்பில் வந்துடும். இதுக்கு பின்னாடி நம்ம கை வச்சு உருட்டோம்னா ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த ராகி களியை இன்றைக்கி நான் மீன் குழம்போடு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி களிக்கு நல்லா கடைஞ்ச காட்டுக்கீரை, நிலக்கடலை சட்னி இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா விருப்பமாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்து